என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா ஷேரிட்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் ஃபைல் ஒரு டைம்ல சென்ட் பண்ண முடியும். அதுக்கு பதிலா குரூப் ஷேர் இதில இருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க ஷேரிட் எப்பயும் ஓப்பன் பண்ற மாரி ஓப்பன் பண்ணிட்டு, அதில குரூப் ஷேர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா, கிரியேட் குரூப், அதாவது நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்றீங்க. யார் சென்ட் பண்றீங்களோ அவங்க. கிரியேட் குரூப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நார்மலா ஹாட்ஸ்பாட் ஓப்பன் ஆகி எல்லாருக்கும் ஷேர் ஆகும். இதே போல மத்தவங்களும் போயிட்டு குரூப் ஷேரை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ள ஜாயின் குரூப் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குரூப்பை க்ரியேட் பண்ணோம். இப்போ ஜாயின் குரூப் அப்படின்னு இருக்கும். அந்த ஜாயின் குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நேமில் ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த நேமில் உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் 3 மொபைலில் ஒரே டைமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே டைமில் 3 பேருக்குமே ஷேர் ஆகும். அதில் யார் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க சென்ட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாருமே சென்ட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் எல்லாருக்குமே ஷேர் ஆகும். செகண்ட் ஹிடன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஷேர். அதாவது உங்களோட மொபைலில் ஷேரிட் இருக்குது, பட் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் ஷேரிட் இல்லை. அவர் புது மொபைல் வச்சுருக்காரு, ஷேரிட் இல்லை. அப்படி இல்லைன்னா ஷேரிட் சப்போர்ட் ஆகாத சில மொபைல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மொபைலுக்கு நம்மளால் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் இந்த வெப் ஷேர் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் இந்த வெப் ஷேரை ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் செகண்டாக வெப் ஷேர் அப்படின்னு இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபைலை சென்ட் பண்ணணுமோ அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹாட்ஸ்பாட் மூலியமாக நம்ம ஃப்ரெண்டு இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஹாட்ஸ்பாட் ஆன் ஆயிரும். உங்களோட ஃப்ரெண்டு மொபைலில் போயிட்டு ஒய்ஃபைல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாட்ஸ்பாட் நேம் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நார்மலாக உங்களோட வெப் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். வேறு எந்த அப்ளிகேஷனுமே இல்லை. உங்களோட மொபைலில் இருக்க வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அவங்க கொடுத்துருக்க அந்த கோடை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனோ இல்லை வீடியோவோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதை நீங்கள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் ஷேரிட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் தேவையே கிடையாது. தேர்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் பாஸ்வேர்டு. அதாவது இது ரொம்பவே முக்கியமானது, பட் நம்ம யாருமே அதை யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் ரிசீவ் அப்படின்னு கொடுத்து ஷேரிட் ஆன் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு யாராவது ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்கள் ஃப்ரெண்டு தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. யார் இன்னொருத்தவங்க ஷேரிட்டில் சென்ட் பண்ணுறாங்களோ உங்களை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் வந்துடும், இன்க்ளூடிங் வைரஸ் ஆல்சோ. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அது ஷேரிட்டில் இன்பில்டாகவே அந்த ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாட்டமில் பாருங்கள், ஹாட்ஸ்பாட் என்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு 8 டிஜிட் இல்லை 10 டிஜிட் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு, அது மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரிசீவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாஸ்வேர்டை காட்டுவாங்க, இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் ரிசீவ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சென்டு கொடுக்கும்போது உங்களோட ஹாட்ஸ்பாட் அதில் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த பாஸ்வேர்டு கேட்பாங்க. அவர் இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபைலை சென்ட் பண்ண முடியும், இல்லைன்னா சென்ட் பண்ண முடியாது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு யாராவது தேவையில்லாத வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் ஏதாவது சென்ட் பண்ணுறத கூட நீங்கள் ஈஸியாக தவிர்க்க முடியும். ஃபைனலாக 4th ஹிடன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் இருக்க சாங்ஸ், வீடியோ இல்லை அப்ளிகேஷன் எதாக இருந்தாலும் உங்களோட பிசிக்கு ஷேரிட் மூலியமாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதான் ஃபைனல் வீடியோ. இதுக்கு கண்டிப்பாக உங்களோட லேப்டாப்பில் ஒய்ஃபை இருக்கணும். மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் பிசியில் ஒய்ஃபை இருக்காது. அது மாதிரி இல்லாதவங்க நான் ஒய்ஃபையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இந்த டிவைஸை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த டிவைஸை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிசிலையும் ஒய்ஃபை ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது ரொம்பவே லோ காஸ்ட், பட் நீங்கள் பிசியில் ஒய்ஃபை யூஸ் பண்ண முடியும். இதில் ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, உங்களோட மொபைலில் இருக்க இன்டர்நெட்டையும் நீங்கள் இந்த டிவைஸ் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம எப்படி நம்மளோட மொபைலை நம்மளோட பிசியில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் பிசி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சர்ச் பண்ணணும் உங்களோட கம்ப்யூட்டரை. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள்
ஷேரிட்டை இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து டைரக்ட் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், பிசி டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். நீங்கள் இதில் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர் நேம் வந்து இதில் காட்டுவாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் கோ அப்படின்னு கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிசியில் அலோவ் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. அலோவும் கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதும், ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட செல்லுலேருந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது போலயே உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்தும் உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபைலை மொபைலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் ட்ராப் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக மொபைலுக்கு வீடியோ ஃபைல் எந்த ஃபைலாக இருந்தாலும் சென்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹிடன் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.